கையில் ஒரு துண்டு சீட்டுடன் கட்டிலில் படுத்திருந்த மைதிலி அதில் இருந்த அலைபேசி இலக்கங்களையே பார்த்து கொண்டிருந்தாள். அழைப்பு எடுப்போமா விடுவோமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்தவள் இதனால் ஏதாவது பிரச்சனைகள் வருமா என்றும் சிந்திக்க தொடங்கினாள். எடுத்து விடு என்று ஒரு மனமும், எடுத்து வீணாக வம்பில் மாட்டிக்கொள்ளப் போகிறாய் என்று இன்னொரு மனமும் சொல்லிக் கொண்டிருந்ததால் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தாள் மைதிலி. இன்று காலை வேலைக்கு சென்றுவிட்டு பேருந்தில் திரும்பிக் கொண்டிருந்தவள் தன்னை ஒருவன் அடிக்கடி பார்ப்பதை அவதானித்தாள். அவன் தன்னை சைட் அடிக்கிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டு சற்று நேரம் அவனை பார்ப்பதை தவிர்த்திருந்தாள். அவள் பின்னர் ஒரு தடவை அவனை பார்த்த போது அவன் அவளை பார்ப்பதை உணர்ந்தாள். என்ன என்பது போல் புருவத்தை உயர்த்தி கண்களால் அவள் கேட்டபோது சட்டென தன்னுடைய பார்வையை அவன் திருப்பிக் கொண்டான். அவன் அவ்வாறு பயந்து திருப்பிக் கொண்டது மைதிலிக்கு சிரிப்பே வரவழைத்தது. சைட் அடிக்க வந்துட்டான், ஆனா பயம் இருக்கிறவன் ஏன் சைட் அடிக்கிறான்? தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் அவனை ஆராய்ந்தாள். எப்படியும் தன்னை விட 1-2 வயது அதிகமாக இருக்கும் என எண்ணிக்கொண்டவள் சொல்லிக் கொள்ளும் அளவு அழகில்லை என்றும் நினைத்துக் கொண்டாள். பின்னர் ஜன்னல் வழியே தன்னுடைய பார்வையை வெளியே திருப்பிக் கொண்டவள் திடீரென திரும்பி அவனை பார்த்தாள். அப்போது அவன் தன்னை பார்ப்பதையும் தன்னை பார்த்து அவன் புன்னகைப்பதையும் கண்டாள். அடடா, ஐயாக்கு சிரிப்பெல்லாம் வருது என்று எண்ணிக்கொண்டவள் தானும் சிரித்து விட்டாள். அவள் அவ்வாறு சிரித்ததை பார்த்த அவனும் அவளை நோக்கி புன்னகைத்தான். ஆளும் மூஞ்சியும், அதுக்குள்ள ஒரு காதல் கேக்குது. இது சுத்த வேஸ்ட், எனக்கும் தேவையில்லாத வேலை இது. இதுக்கு மேல சிரித்தா தேவையில்லாம என்ன நெருங்க பாப்பான் என எண்ணிக்கொண்டவள் அவனை பார்ப்பதை தவிர்த்து கொண்டாள். பின்னர் மைதிலி அவனை கண்டுகொள்ளவே இல்லை. அடுத்த பேருந்து நிறுத்தத்தில் ஒரு முறை அவனை திரும்பி பார்த்த போது அவன் அவளை பார்க்கவில்லை. ஓ, ஐயாவுக்கு ரோசம் வந்துருச்சு போல, தாம் பார்க்காமல் இருந்தால் நான் பார்ப்பேன் என்று நினைக்கிறான் போல. இதெல்லாம் இந்த மைதிலி கிட்ட சரி வராது. தன்னுடைய தற்பெருமையோடு சேர்ந்த நம்பிக்கையை தனக்குள் சொல்லிக் கொண்டாள் மைதிலி. எப்படியும் அவன் பார்ப்பான் என மைதிலி எண்ணிக்கொண்டாலும் அவன் இறங்கும் வரை மைதிலியை பார்க்கவே இல்லை. ஓஹோ, அவருக்கும் அவ்வளவு திமிர் போல, எனக்கென்ன, என் அழகுக்கு முன் இவன் எம்மாத்திரம் தனக்குள் சொல்லிக் கொண்டவாறு இருக்கையிலிருந்து எழுந்தாள் மைதிலி. இறங்குமிடம் வந்ததால் பேருந்து நின்றது. நடந்து அவனின் அருகில் மைதிலி வந்த போது அவன் யாருக்கும் தெரியாமல் அவளின் கையில் ஒரு துண்டு சீட்டை திணித்திருந்தான். திடீரென தன்னுடைய கையில் ஒரு காகிதம் திணிக்கப்பட்ட போது அதிர்ச்சி அடைந்தாலும் அதனை காட்டிக்கொள்ளாமல் கையை இருக்க பொத்தியவாறு இறங்கினாள் மைதிலி. இறங்கியவள் திரும்பி அவனை பார்த்த போது அவன் கண்களால் கெஞ்சுவதை பார்த்தாள். சைகையில் தனக்கு அழைப்பு எடுக்கும்படி அவன் கூறுவது அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது. ஓ, ஐயா போன் நம்பர் தந்திருக்கார் போல என எண்ணியவாறு தனக்குள் சிரித்துக் கொண்டவள் நடக்க தொடங்கினாள். இன்று காலை நடந்த சம்பவங்களை நினைத்தவாறு படுத்திருந்த மைதிலி அவன் தந்த அலைபேசி எண்ணுக்கு அழைப்பதா விடுவதா என்ற குழப்பத்தில் இருந்தாள். இறுதியாக எடுத்துதான் பார்ப்போமே, என்னதான் சொல்ல போகிறான் என்று. ஒன்று காதலை சொல்லுவான், அல்லது படுக்கைக்கு அழைப்பான். இதுதானே இப்ப இந்த காலத்தில் செய்யறாங்க. பார்க்கலாம் என்னதான் சொல்கிறான் என்று. தப்பா பேசினா கண்டபடி ஏசி கலைத்து விட வேண்டியதுதான். சிந்தித்தவாறே அவனின் எண்ணெய் தனது அலைபேசியில் இட்டு அவனுக்கு அழைப்பெடுத்தாள் மைதிலி. அவனும் இவளின் அழைப்பை எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்பான் போல. உடனடியாகவே தொடர்பில் வந்தான். ஹலோ, யார் நீங்க? மைதிலியா? சொல்லுங்க, நான் மைதிலி தான். மைதிலி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. என்ன சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி என் பெயர் தெரியும்? என்ன சொல்ல போறீங்க? அதை பற்றி சொல்ல எனக்கு நேரம் இல்ல. இன்று நீங்க வேலை முடிந்து வரும்போது 2 பேர் உங்களை கடத்த போறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவன் அவ்வாறு சொல்லிய போது ஏதோ காதலை சொல்ல போகிறான் என்று இதுவரை எண்ணி இருந்தவளுக்கு யாரோ இருவர் தன்னை கடத்தி கொண்டு போக திட்டமிடுகிறார்கள் என்று அறிந்து திடுக்கிட்டாள். பயம் அவளை பற்றி கொள்ள மேலும் அது பற்றி அறிய ஆவலுடன் அவன் சொல்வதை கேட்க தொடங்கினாள். மைதிலி, நாளைக்கு வேலைக்கு போகும்போது யாரையாவது கூட்டிட்டு போங்க. நானும் உங்களை பார்த்து கொண்டுதான் இருப்பேன். அதனால நீ பயப்பட தேவையில்லை. இதை என்னால பஸ்ல சொல்ல முடியல, ஏனென்றால் அவங்களும் அதே பஸ்ல தான் வந்தவங்க. அதனாலதான் என்னால ஒன்னும் பேச முடியல. அவன் சொல்ல சொல்ல மைதிலியின் மனம் பயத்தில் அடித்துக் கொள்ள தொடங்கியது. அன்றைய இரவு முழுவதும் தூக்கமின்றி தவித்தவள் மறுநாள் வேலைக்கு செல்வதை தவிர்த்திருந்தாள். அவள் இன்றைய தினம் வேலைக்கு வராததால் அவளுக்கு அழைப்பு எடுத்து விசாரித்த ரகுவிடம் பயம் காரணமாக வர முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டாள். அப்போது ரகுவும் அவர்கள் இன்று வரவில்லை என்று சொன்ன போது நிம்மதி அடைந்த மைதிலி நாளை வேலைக்கு போவதாக சொல்லிக் கொண்டாள். மறுநாள் வேலைக்கு சென்றவளின் வேலை முடியும் நேரம் ரகு அழைப்பில் வந்திருந்தான். அவள் செல்லும் வழியில் அவர்கள் நிற்பதாக சொன்னவன் அந்த பக்கம் செல்லாமல் அடுத்த பக்கமாக வருமாறு சொல்லிக் கொண்டான். அப்போது மைதிலி அவன் சொன்னவாறு அடுத்த பக்கத்தில் சென்றபோது தூரத்திலிருந்து ஒருவன் அவளை அழைப்பதை பார்த்தாள். அவன்தான் ரகு என எண்ணியவள் அவனை நோக்கி சென்றாள். அப்போது அவன் இந்த வாகனத்தில் ஏறுமாறும் தான் கொண்டு போய் வீட்டில் விட்டு விடுவதாகவும் சொன்னபோது அவளும் அதனை நம்பி அதில் ஏற முற்பட்ட வேளை அவளை உள்ளிருந்து இருவர் இழுத்து ஏற்றினர். அப்போதுதான் தான் ஆபத்தில் சிக்கியிருப்பதை உணர்ந்தாள் மைதிலி. அதற்குள் அவளின் வாய் கட்டப்பட்டு அவள் மயக்கமடைய செய்யப்பட்டிருந்தாள்.
4 மணி நேரங்கள் கழிந்த போது கண் விழித்தவள் தான் ஒரு குடோனுக்குள் கிடப்பதை உணர்ந்து கொண்டாள். அடிவயிறு வலிக்கும் போதுதான் அவளுக்கு புரிந்தது தான் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் என்று. அப்போதுதான் அவளால் தான் எவ்வளவு தூரம் ஒருவனால் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் என்பதும் புரிந்தது. அறிமுகம் இல்லாத ஒருவனை நம்பி ஏமாந்து போன தனது செயலை எண்ணி நொந்து கொண்டாள் மைதிலி. மெல்ல நடந்து ஆட்டோ உதவியுடன் மருத்துவமனையில் சேர்ந்தாள் மைதிலி. அதன் பின் விசாரணைகள் என்று தொடர்ந்தாலும் மைதிலியின் வாழ்வு என்பது கேள்விக்குறியாகவே ஆகி போயிருந்தது. நாம் தப்பு செய்துவிட மாட்டோம் என்ற இருமாப்பு எமக்குள் இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் எம்மையும் அறியாமலும் பிறரின் சூழ்ச்சி வலையில் நாம் விழுந்து விடுகின்றோம். பெண்களை ஏமாற்ற ஆண்கள் பலவிதமான யுக்திகளை காலம் காலமாகவே செய்து வருகின்றனர். இதில் படித்தவர் படிக்காதவர் என்ற பேதம் இல்லை. அதிகமானோர் அவர்களாகவே சென்று தூண்டிலில் சிக்கி சீரழிந்து போகிறார்கள். எனவே பெண்கள் எப்போதும் எங்கும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியமானது. நெஞ்சம் பதை பதைக்க ஓடிக்கொண்டிருந்தாள் அகிலா. திரும்பி பார்க்கவும் பயந்தவளாக ஓடியவள் சற்று இருட்டாக இருந்த குடன் ஒன்றுக்குள் ஒளிந்து கொண்டாள். அலுவலகத்தில் வேலை முடிக்க இன்று சற்று தாமதமாகியதால் அதை முடித்து கொடுத்துவிட்டு வெளியில் வந்தாள் அகிலா. மழையும் சற்று தூரத் தொடங்கியிருந்ததால் வெளிப்பகுதி இரவாகி இருந்தது. பேருந்து நிறுத்தத்தில் போய் நின்ற போது அங்கு ஒருவர் மாத்திரமே நின்றிருந்தார். அவரும் அடுத்து வந்த பேருந்தில் ஏறிய போது தனது பேருந்துக்காக காத்திருந்தாள் அகிலா. அப்போதுதான் அது நடந்தது. அங்கு பைக்கில் வந்த 2 இளைஞர்கள் அகிலா தனியே நிற்பதை பார்த்ததும் வண்டியை அவளின் அருகில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். தன் அருகில் பைக் வருவதை பார்த்ததுமே அகிலாவின் மனம் பயத்தில் படபடக்க தொடங்கியது. ஏன் இங்க நிக்கிறாய்? வா, நாங்க கொண்டு போய் விட்டு விடுறோம். ஒருவன் அவ்வாறு கூறிய போது வேண்டாம் என்று மறுத்தவள் அங்கிருந்து நகரத் தொடங்கினாள். ஏய், எங்க போற? பஸ் இனிமே வராது, நான் கொண்டு போய் விடுறேன் வா. அவர்களில் ஒருவன் கூப்பிட்ட போது இன்னமும் பயம் அதிகரித்து கொண்டே சென்றது. மெல்ல மெல்ல நடக்க தொடங்கியவள் வேகமாக ஓடத் தொடங்கினாள். டே, இவள் தான் அன்றைக்கு பஸ்ஸில் என்ன அடிச்சவள், விடாத பிடி இவள. அவளை யார் என்று அடையாளம் கண்டு கொண்ட அடுத்தவன் சத்தமிடவே இருவருமாக அவளை துரத்த தொடங்கினார்கள். கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் தான் பேருந்தில் அவள் வந்தபோது அவளுடன் உரசி கொண்டிருந்த ஒருவனை பார்த்ததும் சற்று பொறுத்தவள் மேலும் மேலும் அவன் உரசி கொண்டிருந்ததால் திடீரென தனது செருப்பை கழட்டி அவனை அடித்திருந்தாள். அப்போது அங்கிருந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை அடித்த போது அங்கிருந்து தப்பி ஓடியிருந்தான் அவன். அவனேதான் இப்போது தன்னை துரத்துவதை உணர்ந்த அகிலா வேகமாக ஓடத் தொடங்கினாள். அவர்களும் அவளை துரத்தி வர இறுதியில் குடன் ஒன்றிற்குள் புகுந்து கொண்டாள் அகிலா. அகிலாவின் நெஞ்சம் படபடக்க பயம் அவளை கொன்று கொண்டு இருந்தது. மூச்சு பலமாக வாங்கி கொண்டிருந்தது. பிடிபட்டு விட்டால் தன்னை ஏதேனும் செய்து விடுவார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட அகிலா முடிந்த வரைக்கும் தன்னுடைய மூச்சு சத்தம் வெளியில் கேட்காதவாறு அடக்கிக் கொண்டாள். அப்போது அவளின் அருகில் வந்து விட்டிருந்த இருவரும் அந்த பகுதியில் தேடத் தொடங்கினார்கள். குடவுனின் ஊடாக அந்த மெல்லிய வெளிச்சத்தில் அவர்கள் அங்கும் இங்குமாக தன்னை தேடுவதை பார்த்த அகிலா இறைவனிடம் மனம் உருகி வேண்டுதல் செய்ய தொடங்கினாள். கடவுளே, பிடிபட்டு விடக்கூடாது என எண்ணிக்கொண்டவளின் கண்கள் கலங்க தொடங்கியிருந்தது. மச்சான் பொருடா, இதுலதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிறா, நல்லா தேடு, கொஞ்சம் பொறு, சென்ட் வாசனை அடிக்குது. அவன் அவ்வாறு சொன்ன போதுதான் அகிலாவின் பயம் உச்சத்தை அடைந்தது. தான் அடித்திருந்த நறுமண திரவியம் தன்னை காட்டிக் கொடுக்க போகிறது என்று எண்ணிய போது அவளின் இதய துடிப்பு எகிரி இருந்தது. அப்போது அந்த நறுமண வாசத்தை முகர்ந்தபடி பற்றைகளை விலக்கியவாறே உள்ளே நுழைந்த ஒருவன் உள்ளே இருந்த அகிலாவை பார்த்து விட்டான். மச்சான், இங்கே இருக்கிறாள், வாடா என்று கூறியவாறே பாய்ந்து அவளை பிடித்தவன் அவளை இழுத்து கொண்டு வெளியே வந்தான். ஐயோ, என்ன விடுடா, விடு விடு என்று அவள் திமிரிய போதும் அவளின் வாயை பொத்தியவன் அவளை மறுபடியும் அந்த பற்றைக்குள் இழுத்து சென்றான். தன்னை அவர்கள் வன்புணர்வு செய்ய போகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட அகிலா அவனிடமிருந்து விடுபடுவதற்கு போராடத் தொடங்கினாள். ஆனாலும் அவனின் முரட்டுக்கரங்களால் அவளை அடக்கி படுக்க வைத்தவன் அவளை வன்புணர்வு செய்வதற்கு முயற்சித்தான். அவனிடம் தன்னுடைய கற்பை இழந்துவிடக் கூடாது என்று அகிலா போராடினாலும் அவளால் ஒரு கட்டத்திற்கு மேல் போராட முடியவில்லை. போதாக்குறைக்கு அடுத்தவனும் வந்து அவளின் கால்களை விரித்து பிடித்த போது தன்னுடைய வாழ்க்கை இன்று நாசமாக போவதை உணர்ந்து கொண்டாள் அகிலா. இனி கடைசி முயற்சி மட்டும்தான் இருக்கிறது, இதற்கு மேல் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த அகிலா கால்களையும் கைகளையும் உதைத்து கடுமையாக போராடத் தொடங்கினாள். டேய், விடுங்கடா, விடுங்கடா, என்ன, ஐயோ விடுங்கடா, என்ன விடுங்கடா. அடியே அகிலா, என்னடி கனவு எதுவும் கண்டியா? காலையில வேலை இருக்குன்னு தெரியும் தானே, அப்பவே சொன்னேன் இந்த கண்ட கருமாதி சினிமா படங்களை பார்க்காதேன்னு, கேட்டியா? 1 மணி வரைக்கும் படம் பார்த்துட்டு தூங்குனா கனவு வராம என்ன செய்யும்? நேரமாச்சு, எந்திரி. தாயார் அவ்வாறு கூறி அகிலாவை எழுப்பிய போதுதான் தான் இதுவரை நேரம் கண்டது கனவுதான் என்பதை நினைத்த அகிலா விழுந்து விழுந்து சிரித்தாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.